ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு த செஷன். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் டைப்பை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பைத்தானை பொறுத்தவரையும் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்றோம் இல்லையா? ஸோ ஆர்குமெண்ட்னா என்ன? ஒரு மெத்தடுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோம். கரெக்ட்டுங்களா? அந்த இன்புட்டை தான் நம்ம ஆர்குமெண்ட்னு சொல்றோம். இந்த ஆர்குமெண்ட்டை எங்கேருந்து வேல்யூ பாஸ் பண்ணுவோம்னா காலிங் பிளேஸ்ல இருந்து டெஃபினிஷன் கொடுத்துருவோம். எங்க அதை நம்ம கூப்பிடுறோமோ அந்த இடத்துல அந்த ஆர்குமெண்ட்டுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் செஷன் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கமிங் பேக் டு ஆர்குமெண்ட் டைப்ஸ், உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. பொசிஷனல் ஆர்குமெண்ட், அது அடுத்தது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கும் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு மெத்தட் எழுதுறோம். அதுக்கு ரெண்டு பெராமீட்டரை இப்ப பாஸ் பண்றோம். ரெண்டு ஆர்குமெண்ட், ஒன்னு நேம், இன்னொன்னு அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், ADRSன்னு கொடுத்துட்றேன். காலன் உள்ள நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட போறேன். ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஹாய், ஐ எம் நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ADDR. ஸோ இப்போ நம்ம இது எப்படி, இந்த மெத்தட் எப்படி கால் பண்றது அப்படின்னா, ஸோ இந்த லைன்ல வந்து இன்டென்டேஷன்லாம் ப்ராப்பரா கொடுத்துட்டு பிரிண்ட் டேட்டா அப்படின்றத கூப்பிட்டுட்டு இதுக்கு ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ண போறோம். ஒன்னு நேம், இன்னொன்னு நம்மளோட அட்ரஸ். ஓகே, நான் இப்போதைக்கு இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பைத்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட் நீங்க கொடுத்த டேட்டாவை பொசிஷன் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கும், செகண்ட் டேட்டா வந்து செகண்ட் வேரியபிளுக்கும் அதுவே எடுத்துக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்தது. ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம், பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்ன ஆர்டர்ல நீங்க வேல்யூ பாஸ் பண்றீங்களோ அதே சீக்வன்ஸ்ல இங்க எடுத்துக்கும் பைத்தான். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும், படிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் பெராமீட்டருக்கு, செகண்ட் வேல்யூ செகண்ட் பெராமீட்டருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு இது தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்ப கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு வருவோம். இப்ப இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்ல என்ன ஒரு இஷ்யூ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் கேஸ் நீங்க மறந்து போயிட்டு எனக்கு எந்த ஆர்டர்னு தெரியல, சாரி இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து இங்க ஆர்டர் தெரியல, ஓகேவா, நான் என்ன ஆர்டர்ல மெத்தட்ல ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியல அப்படின்னும் போது நான் போய் டெஃபினேஷனை பார்த்து பண்ணலாம், தட் இஸ் ஓகே. ஆனா அதை பண்றதுக்கு பதிலா நான் இப்படி மாத்தி பண்ணிடுறேன். ஓகேவா, நானா ஒரு அசம்ஷன்ல இந்தியா ஆட்டோமேஷன் கொடுத்துட்டேன்னா பைத்தான் என்ன பண்ணிக்கும், பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை வச்சு நேம் வந்து இந்தியா, அட்ரஸ் வந்து ஆட்டோமேஷன் எடுத்துக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து என்ன மிஸ்டேக் ஆகலன்னா, இப்ப இந்த மெத்தடுக்குள்ள நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனா இதை வச்சு இதை கால்குலேஷன் பண்றேன்னும் போது அது டேட்டாவை தப்பா எடுத்துக்கும். ஓகே, சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம கேட்ட என்ன இருக்கு அப்படின்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட் இருக்கு. ஸோ இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்டை பொறுத்தவரையும் ஆர்டர் ஒரு மேட்டர் கிடையாது. ஓகே, ஏன்னா நானே இங்க கொடுக்க போறேன், இதுதான் வந்து ஓகே இந்த வேரியபிளுக்கு தான் நான் இந்த வேல்யூவை அசைன் பண்றேன் அப்படின்றத தரேன். ஓகேவா? ஸோ இது இங்க ஒரு எரர் வருது, அது என்ன எரர்னு நம்ம பார்ப்போம், இத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்ப நேம், ஓகே, நேமுக்கு தான் இது அப்படின்றத நான் கொடுத்துடுறேன். ஸோ நான் இப்ப ஆர்டர் மாத்தி கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இது ரீடபிலிட்டியை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த வேரியபிளுக்கு தான் நான் இந்த வேல்யூவை பாஸ் பண்றேன் அப்படின்னு நானே சொல்லணும். ஓகே, பைத்தானா எடுத்துக்கூடாது, பைத்தானா எடுத்துக்கிச்சுன்னா அது பொசிஷனல். ஓகேவா, நம்ம கொடுக்குற எதுக்கே வந்து அது எடுத்துக்கும். இல்ல நான் சொல்றேன் இது ஆர்டர் மேட்டர் கிடையாது, நான் வந்து எந்த வேரியபிளுக்கு எந்த வேல்யூன்னு சொல்றேன்னா அது கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில மெத்தட்ல நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட் தான் கண்டிப்பா வரணும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகேவா, இந்த நேமும் சரி அட்ரஸும் சரி அது கீவேர்ட் ஆர்குமெண்ட் தான் வரணும், எனக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட்டா வேணாம் அப்படின்னு ஒரு ரூல் பாஸ் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் எல்லா ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் போட்டுட்டு கமா போட்டுருங்க. ஓகே, சோ இது என்ன ஆகும்னா இந்த ஸ்டார் என்ன பண்ண போகுது, இட்ஸ் அ கீவேர்ட் which is going to tell எனக்கு பின்னாடி இருக்க எல்லா ஆர்குமெண்ட்டும் கீவேர்ட் ஆர்குமெண்ட் தான், பொசிஷனல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும். இப்ப நான் ரன் பண்ணும்போது எனக்கு எரர் அடிக்கும். ஓகே, ஏன்னா பிரிண்ட் டேட்டா அப்படின்றது என்னோட மெத்தடோட பேரு, டேக்ஸ் 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே,
பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை எடுத்துக்காது. ஆனா நீங்க 2 கொடுத்துருக்கீங்க. ஏன் பொசிஷனல் ஆர்குமெண்ட் எடுக்காது? ஏன்னா நான் இந்த ஸ்டார் கீவேர்ட் கொடுத்ததால இந்த ஸ்டார் கீவேர்டுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே கீவேர்ட் ஆர்குமெண்டா மாறிடும். ஸோ இந்த ஸ்டார் கணக்குல வராது. இந்த ஸ்டாருக்கு நீங்க எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதை இப்ப நான் கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இங்க நான் அதை கீவேர்ட் ஆர்குமெண்ட்டை தான் பாஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ இப்ப எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இன்கேஸ் ஒரு மெத்தட்ல நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட் மட்டும் தான் வச்சுக்கணும்னு விரும்புறேன், அப்படிதான் டெஃபினேஷன் எழுத போறேன்னா எல்லா வேரியபிளுக்கும் முன்னாடி எல்லா ஆர்குமெண்ட்டுக்கும் முன்னாடி ஸ்டார் போட்டுருங்க. எத்தனை வேணா நீங்க பின்னாடி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டாருக்கு பின்னாடி வர எல்லாமே கீவேர்ட் ஆர்குமெண்ட் தான். அப்ப இந்த ஸ்டாருக்கு முன்னாடி ஏதோ ஒன்று போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன பண்றது? ஓகே, ஸோ அதை நீங்க பொசிஷனல் ஆர்குமெண்டா கொடுத்துக்கலாம். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ன்றது எப்பயுமே முன்னாடி தான் வரும், பின்னாடி வராது. அதனாலதான் நமக்கு போன வாட்டி இங்க ஆட்டோமேஷன் இந்தியா எனக்கு எரர் வந்தது. என்ன எரர் வந்தது அப்படின்னா, இப்போ நான் நேம் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஆட்டோமேஷன் கொடுத்தோடனே எனக்கு பின்னாடி எரர் வந்தது. என்னன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஆஃப்டர் கீவேர்ட் ஆர்குமெண்ட். அதாவது எப்பயுமே பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அப்புறம் தான் கீவேர்ட் ஆர்குமெண்ட் இருக்கணும். அதே மாதிரி இங்க கீவேர்ட் நீங்க பாஸ் பண்ற இடத்துலயும் எத்தனை பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருந்தாலும் அது முன்னாடி வந்துடணும். கீவேர்ட் ஆர்குமெண்ட் தான் பின்னாடி வரணும். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா நான் இன்னும் மாத்தாததால இது பொசிஷனல் ஆர்குமெண்டா எடுத்துக்குது, இது கீவேர்ட் ஆர்குமெண்டா எடுத்துக்குது. கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு பின்னாடி எனக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருக்கு அப்படின்னு அது எரர் அடிக்குது. ஓகே, இது எக்ஸ்பெக்டட் தான். ஓகே, நீங்க எத்தனை வேணாலும் பொசிஷனல் ஆர்குமெண்ட் கொடுத்துக்கலாம், பட் பிஃபோர் கீவேர்ட் ஆர்குமெண்ட். இந்த கேஸ்ல பிஃபோர் ஹேஸ்ட்ரிக். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க நீங்க கொடுக்கும்போது இப்ப நான் ஏஜ் 18, ஐடி 12ன்னு கொடுக்குறேன். ஆனா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ன்றதால ஃபர்ஸ்ட் 18 12ன்னு எடுத்துக்குது. ஓகே, ஸோ இது அது எக்ஸ்பெக்ட் ஆன மாதிரி தான் நமக்கு பண்ணுது. இது பின்னாடி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்டா மாத்திடணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஒரு மெத்தட்ல பொசிஷனல் ஆர்குமெண்ட் மட்டும் நீங்க பாஸ் பண்ணலாம், இல்ல கீவேர்ட் ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணலாம், இல்ல கம்பைண்டாவும் பண்ணலாம். நீங்க ரூல் செட் பண்ண போறீங்க, என்னோட மெத்தட் இஸ் கோயிங் டு டேக் ஒன்லி கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா ஃபர்ஸ்டே ஸ்டார் போட்டுடணும். இல்ல காம்பினேஷன் எடுத்துக்க போகுதுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கும் கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஃபைன். ஓகே, args and KW args. ஸோ ஆர்க்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரி பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கே ஆர்க்ஸ்னா ஆர்பிட்ரி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, ஒன்னு பொசிஷனல், இன்னொன்னு கீவேர்ட். ஆனா அதுக்கு முன்னாடி ஆர்பிட்ரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எதுக்கு ஆர்பிட்ரி நம்ம சொல்றோம் அப்படின்றதையும் நம்ம இப்ப ப்ராக்டிக்கலா பாத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு பெராமீட்டர் நான் பாஸ் பண்றேன். ஓகே, ஸோ அது கீவேர்டாவும் இருக்கலாம், இல்ல பொசிஷனலாவும் இருக்கலாம். ஆனா நான் எத்தனை பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அப்படின்னும் பொழுதுதான் இந்த 2 பெராமீட்டர்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஆர்க்ஸுக்கு நான் ஒரு சிங்கிள் ஹேஷ்ட்ரிக் கொடுக்க போறேன், செகண்டுக்கு டபுள் ஹேஷ்ட்ரிக் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இங்க வரும்போதே உங்களுக்கு டபுள் ஹேஷ்ட்ரிக் போட்டு தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ இது எப்பப்பெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது, எப்பப்பெல்லாம் மோர் தென் 1 பொசிஷனல் பெராமீட்டரை நீங்க கொடுக்குறீங்களோ அப்ப இது எடுத்துக்கும். இப்ப அரே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அனுப்புற இடத்துல இருந்து எவ்வளவு வேணா அனுப்பலாம். ஓகே, ஆனா நம்மளோட போற இடத்துக்கு, அதாவது டெஃபினேஷன் போடுற இடத்துக்கு நம்ம ஒரு பெராமீட்டர் தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப டெஃபினேஷன் லிஸ்ட்ன்னு வச்சுக்கிறேன், லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, இதுல நான் என்ன பெராமீட்டர் கொடுக்க போறேன் அப்படின்னா ஆஸ்ட்ரிக் ஆர்க்ஸ். ஓகே, ஸோ ஆஸ்ட்ரிக் ஆர்க்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஆர்க்ஸ். ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் நான் அப்படியே விட்டுறேன். இப்ப நான் இங்க கூப்பிடுற காலிங் பிளேஸ்ல இருந்து எப்படி கூப்பிட போறேன் அப்படின்றத பாருங்க. இந்த காலிங் பிளேஸ்ல இருந்து நான் எவ்வளவு டேட்டா வேணாலும் அனுப்பலாம். ஸோ அதுதான் இந்த ஹேஷ்டிக் ஆர்க்ஸ் எனக்கு பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நான் இங்க கூப்பிடுற இடத்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 34, 56 இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இது எல்லாமே எதுக்கு போகுதுன்னு பாருங்க, ஆர்க்ஸுக்கு டைரக்டா போயிடுது. முதல்ல நம்ம இங்க போடும்பொழுது அதுவே ஐடி ஏஜென்ட் தனித்தனியா எடுத்துக்கிச்சு.
இல்லையா? இப்ப நான் எக்ஸ்ட்ராவா இங்க கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை எதுக்கு எடுத்துக்கணும்னே தெரியாம 45 சும்மா வச்சிருக்கு. கரெக்டா? இங்கெல்லாம் வந்து ஏஜ் ஐடின்னு கொடுத்தது, இங்க 45க்கு எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அதால மேட்ச் பண்ண முடியல. நம்ம இங்க என்ன பண்றோம், நான் எத்தனை அனுப்புவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எத்தனை அனுப்புனாலும் நீ எடுத்துக்கோ. எடுத்துட்டு அதுல ஆக்ஷன் பண்ணு. அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆர்க்ஸ். ஓகே? இந்த பாராமீட்டர் நமக்கு ஆர்பிட்ரரி பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு வரும். ஓகே? இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? எவ்வளவு இன்புட் கொடுக்க போறோம் நமக்கே ஒரு சிச்சுவேஷன் தெரியாதப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப இது இங்க போகும்பொழுது எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூப்பிளா போயிடும். ஓகேவா? டியூப்பிள் செஷனும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. சோ இங்க கொடுத்திருக்க எல்லா வேல்யூயும் டுகெதரா டியூப்பிளா போகும். அதுல இருந்து நம்ம அன்பேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இப்ப இத நான் கூப்பிடுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு எரர் வந்திருக்கு. ஏன் எரர் வந்திருக்கு? ஐடி ஏஜ். ஓகே, இங்க நான் ஏஜ் கொடுக்கல இல்லையா, அதனால எரர் வந்திருக்கு. சோ 45 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஓகே, பாத்தீங்கன்னா டியூப்பிள் எனக்கு 34, 56, 78, 78 வந்திருக்கு. ஓகே, இதை நீங்க வந்து தனித்தனியாவும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். டியூப்பிள்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அது எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? சோ எத்தனை பொசிஷனல் ஆர்குமெண்ட் எனக்கு தருவேன் தெரியாது அப்படின்னும் பொழுது இந்த ஆர்க்ஸ். இதுவே அப்ப எத்தனை கீவேர்ட் ஆர்குமெண்ட் தருவேன்னு எனக்கு தெரியாது, அப்ப நான் என்ன யூஸ் பண்றது அப்படின்னா அதுக்குதான் KW ஆர்க்ஸ் இருக்கு. ஆர்பிட்ரரி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கு நம்ம டபுள் ஆஸ்ட்ரிக் கொடுக்க போறோம். ஓகே, சோ இதோடதையும் நம்ம பார்த்துடலாம். சோ இதோடது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட் போது கீ வேல்யூ நம்ம அப்படிதான் நீங்க கொடுக்குறோம். இதுதான் கீ, இதுதான் வேல்யூன்னு கொடுக்குறோம் இல்லையா? எத்தனைன்னு தெரியாத போது என்னால அதுக்கு நேம் கொடுக்க முடியாது. சோ டெஃப் லிஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். டபுள் ஆஸ்ட்ரிக் KW ஆர்க்ஸ். ஓகே, சோ இதுக்கப்புறம் நம்ம காலன் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறேன். எதை பிரிண்ட் பண்ண போறேன்? நம்மளோட டிக்ஷனரிய. ஓகே, அங்க எப்படி டியூப்பிளா போச்சோ அந்த மாதிரி இங்க டிக்ஷனரியா எனக்கு வந்து வந்துடும். ஓகே, அதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். சோ நீங்க இதை ஃபார் ஈச் வச்சு ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, இப்ப நான் இங்க காலிங் பிளேஸ்ல எப்படி கூப்பிட போறேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ்க்கு கீ பிளஸ் வேல்யூ நான் கொடுக்கணும். ஓகேவா? சோ கீ வந்து நான் என்ன சொல்றேன், மாடல் ஆர் மேக். முதல்ல மேக் கொடுத்துறேன். லேப்டாப்பை பத்தி பேச போறேன். மேக் வந்து HP மாடல் நோட். ஓகே, சோ இந்த மாதிரி நான் வந்து கொடுக்கலாம். ரேம் இல்ல மெமரி. ஓகே, சோ இது கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப ரன் பண்ணி பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு டிக்ஷனரியா பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை நீங்க ஃபார் ஈச் வச்சு ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணாலும் சரி, இல்ல உங்களுக்கு தேவையான கீ மட்டும் எடுத்துக்கோங்க, வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. டிக்ஷனரியோட செஷன் போய் பாத்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். நம்ம மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம்னா இதை யூஸ் பண்ணலாம். ஆர்பிட்ரரி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எப்பெல்லாம் யூஸ் ஆகும், நமக்கு நிறைய பெராமீட்டர்ஸ் வந்து இருக்குது. வித் நேம்டு பெராமீட்டர்ஸ் இருக்கும்போது இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ, பாய்.